வணக்கம் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாம அரேபியன் நியூ வெர்ஷன் குட்டி கதையில ஒருவனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படிங்கறத அந்த குட்டி கதையில பார்க்க போறோம். அரேபிய நாட்டுல கனிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாராம். கனிங்கிற அரேபிய சொல்லுக்கு நிலக்கிழார் அல்லது செல்வந்தர் அல்லது பண்ணையார் என்று பொருள். இந்த பண்ணையாருக்கு 5 மகன்கள் இருந்தாங்க. முதல் 4 மகன்களும் ரொம்ப காரியக்காரங்களா, செல்ஃபிஷா, அப்பாவின் சொத்து மீது ஒரு கண்ணும் தங்களுடைய வாழ்க்கையின் மீது இன்னொரு கண்ணும் வைத்து கண்ணும் கருத்துமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த 5வது பையனை கண்டுக்கவே இல்லையா, வெறுத்து ஒதுக்குனாங்களாம். அதனால அப்பா என்ன செய்தார் தெரியுமா? இந்த கடைக்குட்டி பையன் 5வது பையன் மீது தனி கவனத்தை வச்சு ரொம்ப பாசத்தோட வளர்த்துட்டு வந்தாராம். அவன்தான் நம்முடைய கதையின் ஹீரோ ஃபாசில். இந்த ஃபாசில் மீது அந்த 4 அண்ணன்களுக்கும் அவ்வளவு பொறாமையாம். ஒரு நாள் அப்பா நோய்வாய்ப்பட்டு இறந்தே போனாராம். இப்ப அப்பாவின் சொத்துக்களை 5ஆ பிரிக்க வேண்டிய நேரம் வந்ததாம். இந்த 4 அண்ணன்களும் யோசிச்சாங்களாம், ஃபாசில் உயிரோட இருந்தா அப்பாவின் சொத்துல ஒரு பங்கு ஃபாசிலுக்கு போயிடும், அதனால பேசாம ஃபாசில தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம். ஆனா அதுல ஒரு அண்ணா சொன்னானா, ஃபாசில நாம தீர்த்து கட்டிட்டா ஃபாசிலோட பழிப்பாவும் நமக்கு வந்து சேரும், அதனால பேசாம ஃபாசில எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசனை சொன்னானா. மற்ற 3 அண்ணன்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். ஒரு நாள் சமயம் பார்த்து அந்த 4 அண்ணன்களும் ஃபாசில ஒட்டகத்தின் மீது அமர வைத்து பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அந்த பாலைவனத்துல நீரே இல்லாத ஒரு பாழடைந்த கிணறை தேர்ந்தெடுத்து அதுல ஃபாசில இறக்கி விட்டுக்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டாங்களாம். ஃபாசில் அந்த கிணத்துக்குள்ள உட்காந்துட்டு கத்தி கத்தி பார்த்தானா, உதவிக்கு யாருமே வரலையா. தனிமையை போக்குவதற்காக பாட்டு பாட ஆரம்பிச்சானா. அப்ப அந்த சமயத்துல பக்கத்து நாட்டுல இருந்த ஒரு பெரிய வணிகர் அந்த கிணற்றை கடந்து போகும் பொழுது ஃபாசிலின் பாட்டு சத்தத்தை கேட்டு இறங்கி ஃபாசிலை காப்பாத்தி நடந்த விபரங்கள் அத்தனையும் கேட்டறிந்து கொண்டாராம். ஃபாசில தன்னுடைய நாட்டிற்கு தன்னுடன் கூட்டிட்டு போனாராம். அவருக்கு குழந்தை இல்லாதனால ஃபாசிலின் நேர்மையை கண்டு அவனுடைய நாணயத்தை கண்டு அவர் ஃபாசிலை தன்னுடைய மகனாக தத்தெடுத்து கொண்டாராம். அவன் மீது அவ்வளவு சொத்து பத்துக்களையும் எழுதி வச்சாராம். ஃபாசில் தன்னுடைய உழைப்பு அத்தனையும் கொட்டி அந்த சொத்துக்களை பல மடங்காக பெருக செய்தானா. இப்ப பெரிய பணக்காரனாகவே அந்த நாட்டுல மாறிவிட்டானா. அண்ணன்கள் வாழ்ந்து வந்த நாட்டுல பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடியதான். அதனால அண்ணன்கள் எல்லாம் அப்பாவின் சொத்துக்களை வித்து தீர்த்து சாப்பாட்டு வழி இல்லாமல் கடைசியாக ஃபாசில் இருக்க நாட்டுக்கு வந்தாங்களாம். அங்க வந்து தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் ஃபாசில் குதிரையில் ஏறி கடை தெருவு பக்கம் வரும் பொழுது தன்னுடைய அண்ணன்கள் தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை கண்டு அறிந்து யோசிச்சான், தொலைவில் இருந்தாலும் தொலையாமல் இருப்பதுதான் உண்மையான பாசம். அதனால ஓடி போய் அண்ணன்களை ஆற தழுவி கட்டி அணைத்து தன்னுடைய பங்களாவுக்கு கூட்டிட்டு வந்து தன்னுடனே வாழ வச்சானா. அவனுடைய அண்ணன்கள் எல்லாம் நாணி குறுகி வெட்கி போனாங்களாம். ஃபாசில் நேர்மையோடு கண்ணியத்தோடு நடந்துட்டதுனால தான் அந்த வணிகர் ஃபாசில தன்னுடைய மகனாக தத்தெடுத்து கொண்டார். தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் ஃபாசில் மீது எழுதி வைத்தார். ஃபாசில் தன்னுடைய கடின உழைப்பை கொட்டி அந்த சொத்துக்கள் அத்தனையும் பல மடங்காக பெருக செய்தான். இப்ப ஃபாசிலின் வெற்றிக்கு காரணம் அவனுடைய கடின உழைப்பும் நேர்மையும் கண்ணியமும் தான் காரணம். ஆமா நட்புக்களை, ஒருவனிடம் உண்மையும் உழைப்பும் இருந்துவிட்டால் அது அவனை வாழ்க்கையில் வெற்றியடைய செய்து வெற்றியின் உச்சியிலேயே கொண்டு அவனை அமர்த்தும். உழைப்பு உடலை பலப்படுத்தும், உண்மை உள்ளத்தை பலப்படுத்தும். நாம் உண்மையோடு இருந்தால் யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது, யாரை கண்டு பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஆமா நட்புக்களே, நாமும் உண்மையோடும் உழைப்போடும் சேர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரேன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.